ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் ரசிங் அப்டேட். ஸோ டெய்லி நம்ம நாசெட்காக கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க என்னைக்கான கொஷின்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லிட்டு. ஸோ இந்த அப்கமிங் டேஸ் நம்பர் ஆஃப் கொஷின் இன்க்ரீஸும் பண்ற மாதிரி பிளான் வச்சிருக்கேன் நான். பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான கொஷின்: A patient has fallen from the rooftop. Spinal injury suspected. The emergency intervention in such case includes. ஆப்ஷன்ல என்ன இருக்கு? ஜா ட்ரஸ்ட், ஹெட் டில்ட், போத் ஏ அண்ட் பி, சிபிஆர்னு இருக்கு. ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான் இது. இருந்தாலும் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இது ரெண்டுமே ஏர்வே மேனேஜ்மெண்ட். இது ஜா ட்ரஸ்டா இருக்கட்டும், ஹெட் டில்ட், சின் லிஃப்ட் ரெண்டுமே வந்துட்டு ஏர்வே மேனேஜ்மெண்ட் தான். சிபிஆர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்? பேஷண்ட் இஸ் அன்ரெஸ்பான்சிவா இருந்தாதான். அன்ரெஸ்பான்சிவ் அண்ட் நோ பல்ஸ், அப்பதான் சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ இவங்க அந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனுமே கொடுக்கல. எமர்ஜென்சி இன்டர்வென்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து வேற மற்றபடி பேஷண்ட் இஸ் அன்ரெஸ்பான்சிவ், இல்லை பேஷண்ட் இஸ் ஹேவிங் நோ பல்ஸ், அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. அப்படிங்கிறப்ப நம்ம சிபிஆர் சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஜா ட்ரஸ்ட், ஹெட் டில்ட் ரெண்டுமே இருக்கு. போத் ஏ அண்ட் பி கூட நீங்க சூஸ் பண்ணலாம். ஆனா இதுல முக்கியமான வேர்டு ஸ்பைனல் இன்ஜுரி சஸ்பெக்டட். ஸ்பைனல் இன்ஜுரி சஸ்பெக்டட். ஸ்பைனல் இன்ஜுரி ஏதாவது ஆச்சுன்னா we won't prefer head tilt chin lift, we prefer jaw thrust method. ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் இஸ் jaw thrust method தான். ஏன் head tilt chin lift பண்ணக்கூடாது? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். head tilt chin lift பண்ணா என்ன ஆகும்னா, இந்த இன்ஜுரி வந்து இன்னும் ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இன்னும் அந்த நர்வ் டேமேஜ் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் we won't prefer head tilt chin lift for airway management if there is any spinal or cervical injury we suspect. அடுத்த கொஸ்டின்: which one of the following breathing pattern indicates rhythm abnormality? ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்னியா, செயின் ஸ்ட்ரோக் ரெஸ்பிரேஷன், அதாவது செயின் ஸ்ட்ரோக் பிரீத்திங், பிராடிபீனியா, ஹைப்பர் வென்டிலேஷன். எல்லாமே ஆக்சுவலா சொல்ல போனா அப்நார்மல் பிரீத்திங் தான் இது. எவ்ரிதிங் டினோட்ஸ் அப்நார்மல் பிரீத்திங். ஒன்னொன்னா பார்க்கலாம். டிஸ்னியா உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் டிஸ்னியா? டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங். செயின் ஸ்ட்ரோக் ரெஸ்பிரேஷன் ஐ திங்க் போன வீடியோலயோ அதுக்கு முன்னாடி வீடியோல நான் போட்டிருந்தேன். செயின் ஸ்ட்ரோக் ரெஸ்பிரேஷன்னா என்ன? ரிதமிக் வேக்சின் அண்ட் வேனிங். வேக்சின் என்ன? ஃபர்ஸ்ட் ஹைப்போ வென்டிலேஷன்ல இருப்பாங்க, தென் ஹைப்பர் வென்டிலேஷனுக்கு போவாங்க, தென் அகெயின் ஹைப்போ வென்டிலேஷனுக்கு வருவாங்க, தென் அகெயின் they will go for apnea. This is known as chain stroke respiration சொல்லியிருந்தேன். தென் பிராடிபீனியா தெரியும். வாட் இஸ் பிராடிபீனியா? டிக்ரீஸ்ட் பிரீத்திங். ஹைப்பர் வென்டிலேஷன் இன்க்ரீஸ்ட் ரேட் ஆஃப் பிரீத்திங், increase depth of breathing. இதுல முக்கியமா என்னன்னா, இண்டிகேட்ஸ் ரிதம் அப்நார்மாலிட்டி. ரிதம் அப்நார்மாலிட்டி, ரிதம்னா என்னன்னு முதல்ல தெரியும். ரிதம்னா என்ன? இப்ப டிஸ்னியானா என்ன? பேஷண்ட் டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங் இருக்கும், ஆனா அது எப்படி இருக்கும்? காமனா இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் விட்டு விட்டு மூச்சு எடுத்தாலும் அவங்க அந்த டைம் பீரியட், அந்த மூச்சு எடுக்கிறது வந்து கரெக்டா எடுப்பாங்க. பிராடிபீனியா அதான் ரேட்டு வந்து ரேட்டு கம்மியா இருக்குன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் 10 பிரீத் தான் எடுக்கிறாங்க, ஆனா 10 பிரீத்துக்கான ரிதம் எப்படி இருக்கும்? நார்மலா இருக்கும். அதான் வந்துட்டு பிராடிபீனியா. ஓகேவா? ஹைப்பர் வென்டிலேஷன் இன்க்ரீஸ்டு பிரீத்திங் தான், ஆனா அதோட ரிதமும் எப்படி இருக்கும்? நார்மலா இருக்கும். மீதி என்ன இருக்கு? செயின் ஸ்ட்ரோக் ரெஸ்பிரேஷன் தான் இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் செயின் ஸ்ட்ரோக் ரெஸ்பிரேஷன். Then, transverse depression in nail indicating temporary disturbance of nail growth are known as. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்குன்னா, கொலெஞ்சியா, பரஞ்சியா, கிளப்பிங், ப்ளூவர்ஸ் லைன். ஆக்சுவலா எல்லாமே நெயில் அப்நார்மாலிட்டி தான். கரெக்டா? எல்லாமே நெயில் அப்நார்மாலிட்டி தான். கொலெஞ்சியா, வாட் இஸ் கொலெஞ்சியா? இட் இஸ் நோன் அஸ் ஸ்பூன் ஷேப்டு நெயில். நெயில் ஸ்பூன் மாதிரி இருக்கும்ல, அதுதான் நம்ம கொலெஞ்சியான்னு சொல்லுவோம். எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அயன் டிஃபிஷியன்சி அனீமியால இருக்கும். நெக்ஸ்ட், பரஞ்சியா. பரஞ்சியா இண்டிகேட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இன் நெயில்.
ஒரு பர்சனுக்கு நெயில் ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதை நம்ம பாரஞ்சியான்னு சொல்லுவோம். கிளப்பிங் எப்போ வரும்? when there is a cyanosis or decreased oxygen. ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் போது வர்றதுதான் வந்துட்டு கிளப்பிங். ப்ளூவஸ் லைன் தான் என்னது? டிரான்ஸ்வர்ஸ் டிப்ரெஷன்ங்கிறது. Transverse depression of nail is known as Blues line, which indicative of nutritional impairment. பர்சனுக்கு ஏதாவது நியூட்ரிஷனல் இம்பேர்மெண்ட் இருக்கும் போது நெயில்ல டிரான்சஸ்னா என்ன? கோடா வரும். அதான் வந்துட்டு ப்ளூவஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ப்ளூவஸ் லைன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following are adventitious breath sounds on asphaltation? Crackles, bronchi, wheeze, pleural friction rub. So adventitious indicates abnormal. Abnormal breath sounds என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஆன்சர் ரொம்ப ஈஸி தான், எல்லாமே அப்நார்மல். 1 2 3 4 நாலுமே தான். என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கிராக்கிள்ஸ். வாட் இஸ் கிராக்கிள்ஸ்? கிராக்கிள்ஸ் எப்போ கேட்கும்னா when there is a fluid collection in alveolus. ஓகேவா? ஆல்வியோலஸ்ல ஏதாவது ஒரு ஃப்ளூடு கரெக்ட் ஆச்சுன்னா அப்பதான் கேட்கறது தான் கிராக்கிள்ஸ். எப்போ கேட்கும்? இந்த பல்மினரி எடிமா, இந்த அட்டலெக்டாசிஸ், இந்த மாதிரி டைம்ல எல்லாம் என்ன பிரெத் சவுண்ட்ஸ் கேட்கும்னா கிராக்கிள்ஸ் கேட்கும். Bronchi indicates or seen in any inflammation such as bronchitis. Bronchitis போல வர இன்ஃப்ளமேஷன்ல வர பிரெத் சவுண்ட்ஸ் தான் வந்து bronchi. வீஸ், ஆஸ்மால கேட்கும் வீஸ்ங்கிறது. வாட் இஸ் ஆஸ்மா? நேரோயிங் ஆஃப் ஏர்வே. ஓகே, ஒரு ஏர்வே வந்துட்டு நேரோ ஆறதுனால வர பிரெத் சவுண்ட்ஸ் தான் வந்து வீஸு. ப்ளூரல் ஃப்ரிக்ஷன் ரப் அதுல இருக்கு. ஃப்ரிக்ஷன் ரப் எப்ப? ப்ளூரல் என்ன? ப்ளூரல் எஃப்யூஷன். வாட் இஸ் ப்ளூரல் கேவிட்டி? நம்மளோட லங்ஸை கவர் பண்ற ஸ்பேஸ் தான் ப்ளூரல் கேவிட்டி. ப்ளூரல் கேவிட்டில ஏதோ ஒரு ஃப்ளூயிடோ ஏதோ கலெக்ட் ஆச்சு, அப்ப கேட்கிற லங் சவுண்ட்ஸ் தான் வந்து ஃப்ரிக்ஷன் ரப். ஓகே, இது எல்லாமே அப்நார்மல் லங் சவுண்ட்ஸ் தான். ஓகேவா? நார்மல் லங் சவுண்ட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த கொஸ்டின் ஆக்சுவலா ஒரு கொஸ்டின் நம்ம எப்பயுமே ஒரு கொஸ்டின் மாதிரி 4 கொஸ்டின் படிச்சிட்டோம். கிராக்கிள்ஸ் தனியா கேட்டாலும் நீங்க எழுதிருவீங்க, ப்ராங்கை கேட்டாலும் எழுதிருவீங்க, வீஸ் கேட்டாலும் எழுதிருவீங்க, ஃப்ரிக்ஷன் ரப் கேட்டாலும் எழுதிருவீங்க. நெக்ஸ்ட், presence and growth of microorganism within a host but without tissue invasion or damage is known as. எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின்ல முக்கியமான வேர்டு அப்படின்னா முக்கியமான வார்த்தை என்னன்னா வித்தவுட் டிஷ்யூ இன்வேஷன் ஆர் டேமேஜ் தான். ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வளருது ஹோஸ்ட்ல. உங்க எல்லாருக்கும் தெரியும் ஹோஸ்ட்னா என்ன? யாருக்கிட்ட மைக்ரோ ஆர்கானிசம் போய் இன்ஃபெக்ட் பண்ணுதோ அவங்களதான் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். இப்ப நம்ம கிட்ட ஏதோ ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ ஏதோ ஒன்று வந்து வளருது, நம்ம தான் ஹோஸ்ட். ஓகேவா? பட் வித்தவுட் டிஷ்யூ இன்வேஷன் ஆர் டேமேஜ், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்டு இதான். வித்தவுட் டிஷ்யூ இன்வேஷன் ஆஃப் டேமேஜ்னா என்ன அர்த்தம்? அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அந்த ஹோஸ்டுக்குள்ள போய் டேமேஜ் எதுவுமே பண்ணல. அதுக்கான டெர்மினாலஜி என்ன? ஆப்ஷன் என்ன இருக்கு? இன்ஃபெஸ்டேஷன், இன்ஃப்ளமேஷன், காலனைசேஷன், இன்ஃபெக்ஷன். நம்ம எல்லாருக்கும் இன்ஃபெக்ஷன்னா என்னன்னு தெரியும். இன்ஃபெக்ஷன்னா என்ன? என்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் தான். ஆனா அது என்ன செய்யும்? இட் அஃபெக்ட்ஸ் த ஹோஸ்ட். ஹோஸ்டை வந்து அஃபெக்ட் பண்ணும், அது பேரு இன்ஃபெக்ஷன். இன்ஃப்ளமேஷன், வாட் இஸ் இன்ஃப்ளமேஷன்? இன்ஃப்ளமேஷன் என்ன? இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் டு இன்ஃபெக்ஷன். ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, அந்த இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம இம்யூனிட்டி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மீதி இன்ஃபெஸ்டேஷன் என்ன? காலனைசேஷன். காலனைசேஷன் தான் இதுக்கான ஆன்சரு. வாட் யூ மீன் பை காலனைசேஷன்? presence and growth of microorganism without tissue invasion. அதாவது நம்ம பாடியில ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து growth ஆகுது, ஆனா நம்மள அது இன்ஃபெக்ட் பண்றதே இல்லை. அது பேரு தான் என்னது? காலனைசேஷன். மீது என்ன இருக்கு? இன்ஃபெஸ்டேஷன் மட்டும்தான் இருக்கு.
What do you mean by infestation? Just growth of microorganism in our living tissue is known as infestation. So correct answer in the question kana correct answer colonization da. Next, endotracheal tube formula for uncuffed child. So ET tube calculation formula கேட்டிருக்காங்க. Uncuffed டைரக்டாவே நீங்க எழுதிடலாம் ஏஜ் பை 4 டிவைடட் பை 4. ஓகேவா? இதே வந்துட்டு கஃப்டா இருந்தா என்னது அதுவும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏஜ் பை 3 பிளஸ் ஏஜ் பை 4 பிளஸ் 3 இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு மட்டும்தான் ஒரே டிஃபரன்ஸ். அன்கஃப்டு கஃப்டுனா என்ன, அந்த கஃபிங் டியூப் ஒன்று இருக்கும், அதுதான் வந்துட்டு அன்கஃப்டு கஃப்டுக்கான டிஃபரன்ஸே. ஓகே, ஸோ அன்கஃப்டுக்கு வந்து ஏஜ் பை 4 பிளஸ் 4 தான். இதே வந்துட்டு கஃப்டா இருந்துச்சுன்னா ஏஜ் பை 4 பிளஸ் 3 இல்லை ஏஜ் பை 4 பிளஸ் 3.5 நீங்க சூஸ் பண்ணலாம். அன்கஃப்டுக்கு ஒன்று தான் ஏஜ் பை 4 பிளஸ் 2. நெக்ஸ்ட், which of the following biomedical waste should be discarded in yellow color waste bin? yellow color dustbinல என்ன வேஸ்ட்டை வந்து டிஸ்கார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்குன்னு படிச்சிடலாம். ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட், யூரோ பேக், நீடில்ஸ், சாயில்டு பிளாஸ்டர் கேஸ்ட், கிளாஸ் சைட். ஒவ்வொன்றும் எங்க டிஸ்கார்ட் பண்றேன்னு சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கலர் கோடிங். பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கலர் கோடிங் என்ன, ரெட்டு, எல்லோ, ப்ளூ, பிளாக் அண்ட் ஒயிட். ரெட்டில் என்ன போடுவீங்க, இன்ஃபெக்டட் வேஸ்ட் எல்லாத்தையும் போடுவீங்க, பிளாஸ்டிக் வேஸ்ட். எல்லோவில் என்ன போடுவீங்க, அந்த அனாட்டமிக்கல் வேஸ்ட் எல்லாம் எல்லோவில் போடுவீங்க. ப்ளூவில் என்ன போடுவீங்க, இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் அதெல்லாம் வந்து ப்ளூவில் போடுவீங்க. பிளாக்ல என்ன போடுவீங்க, நார்மல் வேஸ்ட் எல்லாமே வந்துட்டு பிளாக்ல போடுவீங்க. ஒயிட்ல என்ன போடுவீங்க, இந்த பங்க்சர் ப்ரூஃப் கண்டெய்னர், இந்த நீடில்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒயிட்ல போடுவீங்க. ஸோ ஒவ்வொன்று ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட்ல என்ன எதுல போடுவோம், எல்லோல போடுவோம். யூரோ பேக் எதுல போடணும், ரெட்டில் போடணும். நீடில் எதுல போடணும், இப்பதான் சொன்னேன், ஒயிட் இந்த பங்க்சர் ப்ரூஃப் கண்டெய்னர்ல போடணும். தென் சாயில்டு பிளாஸ்டர் கேஸ்ட் எதுல, சப்போஸ் தெரியலன்னா வச்சுப்போமே, சாயில்டு பிளாஸ்டர் கேஸ்ட் எனக்கு தெரியல, மீதி என்ன இருக்கு, கிளாஸ் ஸ்லைடு. கிளாஸ் ஸ்லைடு இப்பதான் சொன்னேன். கிளாஸ் பாட்டில்ஸ் எதுல போடுவோம், ப்ளூல போடுவோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எல்லோ கலர்ல என்ன போடுவீங்கன்னு கேட்கிறேன். எல்லோ கலர்ல என்ன வந்திருக்கு, ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட் 1 எங்கெங்கெல்லாம் இருக்கு, 1 and 2 ஒன்று இருக்கு, 1 and 4 இருக்கு. 1 and 2 என்ன, யூரோ பேக். யூரோ பேக் எதுல போடுவீங்க, இப்பதான் சொன்ன ரெட்டு. அப்போ 1 and 2 கிடையாது, மீதி என்ன இருக்கு, 1 and 4 தான் ஆன்சர். அப்பனா சாயில்டு பிளாஸ்டர் கேஸ்ட் எதுல போடுவோம், எல்லோல தான் போடுவோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் human anatomical waste and soiled plaster cast we put in yellow. Next, which of the following food should be avoided when the patient is in MAOI? What is MAOI? It's a category of antidepressant. MAOI என்னது, antidepressant-ஓட category தான். What is the full form? Mono amino oxidase inhibitor. இதான் வந்துட்டு MAOI. M stands for mono, A stands for amino, O stands for oxidase, I stands for inhibitor. மோனோ அமினோ ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டார், அதாவது இந்த தைரமின் ரிச் ஃபுட்ஸ் வந்துட்டு சாப்பிட்டீங்கன்னா MAOI பேஷண்ட் இந்த ஆன்டி டிப்ரெசன்ட் சாப்பிடும் போது இது சாப்பிடக்கூடாது. சப்போஸ் சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ் வரும். What do you mean by hypertensive crisis? BP more than 180/120. இதான் ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ் தான். ஓகேவா, பர்சிஸ்டண்டா பிபி எலிவேட்டடாகவே இருக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். எப்ப, when the patient is on MOI, தைரமின் ரிச் ஃபுட்ஸ் எதுவுமே எடுத்துக்க கூடாது. நெக்ஸ்ட், aptitude questions. A man has 480 in denomination of 1 rupee, 5 rupees and 10 rupees notes. The number of notes of each denomination is equal.
what is the total number of notes that he has? கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட 1 ரூபி நோட் இருக்கு, தென் 5 ரூபி நோட் இருக்கு, தென் 10 ரூபி நோட் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளவு வருது? 480 rupees வருதான். ஓகேவா? முக்கியமான வேர்ட் இதான். நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஆஃப் ஈச் டினாமினேஷன் இஸ் ஈக்குவல். நம்பர் ஆஃப் நோட்ஸ் நம்மளுக்கு அதுதான் தெரியாது. எத்தனை 1 ரூபி நோட் இருக்குன்னு தெரியாது. லெட் இட் பி எக்ஸ். ஆனா இது எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அப்போ 1x 5x. ஏன் 5x போடுற? நம்பர் ஆஃப் 5 rupees நோட்ஸும் தெரியாது. ஆனா எப்படி இருக்கு? 1ல எத்தனை நம்பர் இருக்கோ அதான் 5ல இருக்கு. அதனால 5x. 10ல எத்தனை இருக்கும் அதுவும் ஈக்குவலா இருக்கும், 10x. அவ்வளவுதான், கொஸ்டினே முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 10, 5, 1, 16x வரும். 16x is equal to 480. ஓகேவா? அப்ப x is equal to 480 divided by 16. 480 divided by 16 எவ்வளவு வரும்? 30 வரும். ஓகேவா? அப்ப அந்த இண்டிவிஜுவல் கிட்ட எத்தனை நோட்ஸ் இருக்கு? 30 நோட் இருக்கு. 1 ரூபா நோட் எத்தனை இருக்கு? 30 இருக்கு. 5 ரூபா நோட் எத்தனை இருக்கு? 30 இருக்கு. 10 ரூபா நோட் எத்தனை இருக்கு? 30 இருக்கு. நீங்க இதை சும்மா கால்குலேட் கூட பண்ணி பாருங்களேன். சும்மா ஆட் பண்ணி பாருங்களேன். 1 ரூபா நோட்டு 30 இருக்கு. அப்ப எத்தனை இருக்கு? 30. 5 ரூபா நோட் எத்தனை இருக்கு? 30. அப்ப 5 3s are 150. 10 ரூபா நோட் எத்தனை இருக்கு? அதுவும் 30 இருக்கு. அப்ப எத்தனை? 300. ஆட் பண்ணா எவ்வளோ? 480 வந்துச்சா? எஸ். ஆனா என்னடா 30 போட்டோம், ஆப்ஷன்ல 30 இல்லை. ஏன்? வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் நோட் தட் he has? டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ்னா என்ன அர்த்தம்? 1 ரூபா நோட்டு, 5 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு, 3 சேர்த்து எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1 30 இருக்குன்னா அப்ப 3 சேர்த்து எவ்வளோ? 90 நோட்ஸ் இருக்கும். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 90. ஓகேவா? ஸோ கொஸ்டினை ஒழுங்கா படிக்கணும். என்னது? ரொம்ப சிம்பிள். நம்பர் ஆஃப் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் கொடுத்தவனே 13 தெரிஞ்சிடும், கடகடன்னு எழுதிடும். ரெண்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் நோட் தட் he has. டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ்னா என்ன? எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நோட் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் 30ன்ட்டு, 3த்தையும் ஆட் பண்ணா you will get the answer. நெக்ஸ்ட், ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் இஸ். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டிகன் சிட்டி தான். வாட்டிகன் சிட்டி இஸ் த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வாட்டிகன் சிட்டி வந்துட்டு யூரோப்ல இருக்கு. யூரோப்ல ஆக்சுவலா இது ஒரு ரொம்ப ஸ்மாலஸ்ட் இன் த சென்ஸ் பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 882 பேர் தான். வெறும் 882 மெம்பர்ஸ் தான் இந்த யூரோப்ல வந்து மீன்ஸ் அந்த வாட்டிகன் சிட்டியில இருக்காங்க. அதனாலதான் இட்ஸ் அ ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி. இந்த கேத்தோலிக் சர்ச் இருக்குல்ல, அது அந்த கண்ட்ரி இருக்கிறது தான் வாட்டிகன் சிட்டி. இது வந்து தனி கண்ட்ரியாவே கொடுத்தது, அந்த ஹோலி பிளேஸுக்காக தான் அது தனி கண்ட்ரியாவே கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இது ஸ்மாலஸ்டும். தென் பாப்புலேஷன் பார்த்துக்கோங்களேன், வெறும் 882 பேர் தான். இந்தியால நம்ம என்ன சொல்றோம்? ஒரு வில்லேஜ்னால என்ன அர்த்தம்? 1000 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா அது கூட வரல. அதனாலதான் அது இட்ஸ் அ ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். ஓகே, ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஞ்சம் லைக்ஸ் கொஞ்சம் கம்மி ஆகிட்டே வருது. கொஞ்சம் லைக்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நானும் கொஞ்சம் நிறைய கொஸ்டின் போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எந்தூசியாசம் வரும். வேற எதுக்காகவும் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.